நம்ம ஊர்லலாம் வந்து பர்னர் அடுப்பு இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது எலக்ட்ரிக் ஸ்டவ்ங்கிறதுனால வந்து ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, சின்ன பர்னர் ஒர்க் ஆகுது, பெருசு ஒர்க் ஆகல. இந்த ஒரு சைடு மட்டும் தான் இப்படி இருந்துச்சு. மத்த சைட்லாம் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது. சரின்னு நானும் மெயின்டனன்ஸ் கால் பண்ணி சொல்லிட்டேன். 2 டேஸ்க்கு அப்புறம் தான் செக் பண்ண வந்தாங்க. இங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு மெயின்டனன்ஸ் கால் பண்ணி சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்ல. அவங்களே செக் பண்ணி நமக்கு மாத்தி குடுத்துருவாங்க. கீழ அந்த ரவுண்டா ஒரு பிளேட் மாரி இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணாங்க. நம்பலாம் கேஸ் பர்னர் ஏதோ ஒரு இதுனா பர்னர மட்டும் மாத்திட்டு ஈஸியா வேலை முடிஞ்சிரும். பட் இங்க அப்படி கிடையாதுல்ல. எல்லாமே எலக்ட்ரிக் இருக்கனால அதுவும் வந்து ப்ராப்பரா தான் ஹேண்டில் பண்ற மாரி இருந்தது. ஏன்னா நெறைய வயர்ஸ் எல்லாம் இருந்தது. அதுவும் அந்த இதுவரைக்கும் நான் ஃபுல் அடுப்பு அது மூவ் பண்ணதே இல்ல. அது எப்படி மூவ் பண்ணணும்னே தெரியல. நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து மூவ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்க உள்ளத கிளீன் பண்ணணும்னா நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி இருக்க டஸ்ட்லாம் ஓரளவுக்கு கிளீன் பண்ணேன். அவங்களும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு கடைசியா பட்டன் அது இதுன்னு ஒழுங்கா ஒர்க் ஆகலன்னு எல்லாம் ஒரு மாரி உல்டாவாயிடுச்சு. சரி திரும்பவும் நாளைக்கு வந்து செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நாளைக்காவது வந்து சரி பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.